மாண்புமிகு ஒரு விநாயகன் 2 மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் கணேஷ்குமார் அவர்கள். மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மருத்துவக் கல்வி மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கேள்வி: செஞ்சி தொகுதி செஞ்சி பேரூராட்சியில் அமைந்துள்ள அரசு மகப்பேறு மருத்துவமனைக்கு போதிய நவீன உபகரணங்களை விரைந்து வழங்க அரசு முன்வருமா? ஆமெனில் எப்பொழுது? கேள்விக்கான பதில்: நிச்சயம் வழங்குவதற்கான அனைத்து முயற்சிகளும் நம்ம அரசு மேற்கொண்டு வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரசு வட்ட மருத்துவமனை 106 படுக்கை வசதிகளுடன் செயல்பட்டு வருகிறது. செஞ்சி அரசு வட்ட மருத்துவமனைக்கு 17 மருத்துவர் பணியிடங்கள் ஒப்பளிக்கப்பட்டு 17 மருத்துவர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். 18 செவிலியர் பணியிடங்கள் ஒப்பளிக்கப்பட்டு 18 செவிலியர்களும் பணிபுரிந்து வருகின்றனர். இம்மருத்துவமனையை வலுப்படுத்தும் வகையில் ரூபாய் 5 கோடி செலவில் கூடுதல் கட்டிடம் மற்றும் 75 லட்சம் செலவில் பாயில்ஸ் அப்பாரட்டஸ், சிடிஜி மிஷின், டிஃபிப்ரிலேட்டர், இசிஜி மிஷின், ஃபீட்டல் டாப்ளர், மொபைல் எக்ஸ்ரே, மல்டிபேரா மானிட்டர் போன்ற மருத்துவ உபகரணங்களை வழங்குவதற்கு நிதி ஒப்பளிக்கப்பட்டு மருத்துவ சேவை கழகத்தின் மூலமாக கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது என்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மருத்துவ பயனாளர்களின் நலன் கருதி இம்மருத்துவமனைக்கு சியாம் கருவி மற்றும் அனஸ்தீசியா ஒர்க் ஸ்டேஷன் போன்ற நவீன மருத்துவ உபகரணங்களையும் விரைவில் வழங்குவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கணேஷ்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதலில் நான் மாண்புமிகு அமைச்சர்களுக்கு நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றேன். ஏனென்றால் இந்த கேள்வி நான் சட்டமன்ற உறுப்பினரான முதல் கூட்டத்தொடரிலே எழுப்பினேன். அப்பொழுது என் மனதில் இருந்தது என்னவென்று சொன்னால், கடந்த ஆட்சி காலத்தில் ஒரு நல்ல மகப்பேறுக்கென்று ஒரு தனி கட்டிடம் கட்டப்பட்டு அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் நடைமுறைக்கு வராமல் இருந்தது. அதற்கு பிறகு நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் ஆனந்தன் அவர்கள் ரிவ்யூ மீட்டிங் வந்தபொழுது அவரிடம் ஒரே ஒரு கோரிக்கை தான் வைத்தேன். கோரிக்கை வைத்த மறுநொடியே அங்கே இருக்கக்கூடிய டிஎம் எல்லாரும் அனைவருக்கும் கூப்பிட்டு சொன்னதனுடைய விரைவில் ஒரு 10 நாளைக்கு முன்பாக அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் முழு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டு சிசேரியன் எல்லாம் இன்னைக்கு மிக சிறப்பாக செஞ்சி மருத்துவமனையில் நடைபெற்று இருப்பதற்காக மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சருக்கும் நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சருக்கும் முதலில் நன்றி கடனோடு நன்றி தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொன்னது போல செஞ்சி மருத்துவமனை என்பது தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கக்கூடிய மருத்துவமனை. அதிகமான ஆக்சிடென்ட்ஸ் நடக்கக்கூடிய இடம். ஆர்த்தோ ஆப்ரேஷன்ஸ் என்பது நிறைய, அதனால தான் 2 ஆர்த்தோ பொசிஷன்ஸ் போடப்பட்டு நிறைய அறுவை சிகிச்சைகள் நடைபெற்று வருகிறது. அந்த ஆர்த்தோ ஆப்ரேஷன்ஸுக்கு தேவையான அந்த சியாம் கருவி என்பது மிக விரைவில் வழங்குவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும். அதே போல் அனஸ்தீசியா ஒர்க் ஸ்டேஷன் அது மட்டும் ஏதோ இன்னும் கொள்முதல் லிஸ்ட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு மெடிக்கல் ஆஃபீஸர் மூலியமாக தெரிய வந்தது. ஏன்னா அந்த அனஸ்தீசியா ஒர்க் ஸ்டேஷன் நம்ம சிசேரியன் ஆப்ரேஷன் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப மிக அவசியமாக இருக்கிறது. அதையும் வழங்க வேண்டும் என்று கேட்டு, கூடுதலாக கட்டிடம், ஒரு கட்டிடம் 100 படுக்கைகள் கொண்ட கட்டிடம் அங்கே வேணும். ஏன்னா இருக்கிறதுனால ஆல்ரெடி இருக்கிற ஒரு பழைய கட்டிடம் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து சீல் வச்சுட்டாங்க. அது இதுக்கப்புறம் பயன்படுத்தக்கூடாது, யாரும் உள்ள நுழையக்கூடாது, இடிந்து விழக்கூடிய சூழ்நிலையில் இருக்குன்னு சீல் வச்சுட்டாங்க. அதற்கு பக்கத்திலேயே இடம் இருக்கிறது. அடுக்குமாடி ஒரு 100 படுக்கைகள் கொண்ட 2 அடுக்கு கொண்ட ஒரு கட்டிடத்தை வழங்கி அதில் சிடி ஸ்கேன் வசதியை ஏற்படுத்தி தருவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும் என்று வருவாரா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் கேட்பதற்கு முன்னாலே நம்ம சொன்னோம், சியாம் அந்த கருவியும் அனஸ்தீசியா ஒர்க் ஸ்டேஷனும் வழங்குவதற்கான முயற்சிகள் நம்ம ஏற்கனவே எடுத்துகிட்டு இருந்துகிட்ருக்கோம். கூடிய விரைவில் அது அதற்கு கிடைக்கும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அப்புறம் கூடுதல் கட்டடம் கேட்டாங்க. ஏற்கனவே செஞ்சு அந்த வட்ட மருத்துவமனையில் 106 படுக்கை வசதி இருக்குது. அதோடைய பெட் ஆக்குபன்சி ரேஷியோ பார்த்திங்கன்னா 82 விழுக்காடு தான் இருக்குது. கண்டிப்பாக தேவையை நம்ம ஆய்வு செஞ்சு படிப்படியாக நம்ம அந்த மருத்துவமனை உட்கட்டமைப்பை மேம்படுத்தக்கூடிய வசதி ஏற்பாடுகள் நம்ம செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு கணேஷ்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அது ஆக்குபன்சி ரேட்டுன்றதை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே போதுமான இல்லாதனால முண்டியம்பாக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபரல் ரேட் கொஞ்சம் நிறைய இருக்குது. நம்மக்கிட்ட இங்கே பொசிஷன்ஸ் இருக்குது. எனவே கூடுதல் கட்டிடம் என்பது ரொம்ப அவசியம். ஏன்னா 2011 நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்பொழுது கட்டப்பட்டது தான் கடைசி பில்டிங். அதுக்கப்புறம் மகப்பேருக்கு என்று கட்டினாங்களே தவிர ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு கூடுதல் கட்டிடம் நம்ம கட்டலை. நான் என் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்ட நிதி தான் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கக்கூடிய கடைசி இது. மேலும் கூடுதலாக அந்த மருந்து ஆளுநர்கள்
போஸ்டிங் என்பது 2 போஸ்டிங்கில் வந்து ஒன்று வந்து டெபுடேஷன்லேயே இருக்கிறதுனால அங்கே வரமாட்டுறாங்க. அதில் ஒரு போஸ்டிங் இருக்கிறது அவரால் உண்மையிலேயே அவரால் பணி செய்ய முடியவில்லை. அதை நிரந்தர பணியாக 2 போஸ்டிங்கும் செய்து தர வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு 100 சப்சென்டர்ஸ் இந்த ஆண்டில் வந்து வழங்கப்படும் என்று அறிவிப்பில் கொடுத்தீங்க. என் தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு எந்த இடத்துலையுமே சப்சென்டர்ஸ்க்கு பில்டிங் இல்லை. ஏன்னா போன கடந்த ஆட்சி காலத்தில் இடிச்சிட்டாங்க. எல்லாம் வந்து அங்கங்கே வாடகை இடத்துலையும் பஞ்சாயத்து இடத்துலையும் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சப்சென்டர்ஸுக்கு கூடுதலாக பில்டிங் கட்டி தருவதற்கு அமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டு அமர்கிறேன். மாண்பு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். மன்மு பேரவைத் தலைவர் அவர்களே, மன்மு உறுப்பினர் குறிப்பிட்டதை போல அங்கே ஏற்கனவே 106 படுக்கை வசதிகள் கொண்ட மருத்துவமனை இருக்குது. பெட் ஆக்குபன்சி பார்த்தீங்கன்னா 82, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இல்லை அதான் 82 விழுக்காடு தான் இப்போடைய பயன்பாட்டில் இருக்குது. நம்ம தேவையை கண்டிப்பாக கருத்தில் கொண்டு அது ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு தேவை ஏற்பட்டால் கண்டிப்பாக படிப்படியாக உயர்த்தப்படும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மருந்தாளர்கள் பற்றி கேட்டீங்க. இப்போ இந்த நம்ம பட்ஜெட் அறிவிப்பிலே நம்ம சொல்லியிருக்கோம், கூடுதல் மருந்தாளர்கள் பணி ஆணையை நம்ம கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக அதை பூர்த்தியும் செய்ய போகிறோம். சப்சென்டர்னு சொல்லியிருக்கீங்க, நம்ம 100 சப்சென்டர் நம்ம கட்ட போகிறோம். அது கண்டிப்பாக செஞ்சி தொகுதியிலும் நம்ம ஏற்படுத்தி தர நம்ம முயற்சி எடுப்போம். நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.